கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பரீட்சைக்கு ஆயத்தமாயிருக்கிற அல்லது எழுதி முடித்திருக்கிற அல்லது எழுத போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். இன்று விசேஷமான இந்த அற்புதங்களை நிகழ்த்த போகிற அற்புதமான அதிகாலை ஜெபத்திலே, இந்த வல்லமையான ஜெபத்திலே நிச்சயமாய் பரீட்சை எழுத போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் இந்த விசேஷித்த ஜெபத்தை இந்த வேத தியானத்தோடு செய்ய போகிறோம். இது மாபெரும் வெற்றியை, நீங்கள் என்ன காரியங்களை பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களிலே ஒரு மாபெரும் வெற்றியை, மறுமலர்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் பெரிய மகா பெரிய கிருபைகளை பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தர் அப்படியாய் அவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களிலே நிச்சயமாய் அற்புதங்களை நடத்தும் இந்த அற்புதமான அதிகாலை ஜெபம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நடப்பிக்கும். நீங்களோ அதை பார்ப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் தியானிக்க போகிற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். கூடுமானவரை உங்களுடைய பிள்ளைகளும் இதை கவனிக்கட்டும், இதை தியானிக்கட்டும். நிச்சயமாய் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு பேரும் நிச்சயமாய் செய்யட்டும். எழுதி முடித்த பரீட்சைகளாய் இருக்கட்டும், எழுத போகிறவைகளாய் இருக்கட்டும். மைட்டி காட், கர்த்தர் அதிசயங்களின் தேவன். மைட்டி காட், வண்டர்ஃபுல் காட். நிச்சயமாய் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நன்றாக கவனியுங்கள். இன்று 3 காரியங்களை, அற்புதமான காரியங்களை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாய் கர்த்தருக்காக எழுந்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய், மலை மேலுள்ள பட்டணமாய், 1000 10,000 பேரில் சிறந்தவர்களாய் மாறும்படியாய், இவர்களெல்லாம் என்ன நிலைமையில் இருந்தாலும் உயர்த்தப்பட்டு மேன்மையையும் மகிமையையும் பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தரால், கர்த்தருடைய வலது கரத்தினால் இவர்கள் உயர்த்தப்பட்டு அநேகம் 1000 ஜனங்களுக்கு முன்பாக சாட்சிகளாய் கர்த்தர் நிறுத்தும்படியாய் இவர்களுக்கு நல்ல ஒரு திருப்பு முனையை, இவர்களுடைய வாழ்க்கையிலே நல்லதொரு வெற்றி திருப்பு முனையை கர்த்தரே கொண்டு வரும்படியாய் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இதை கவனிக்கிற ஒவ்வொரு பேரும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், இதன்படி நடக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியும். ஐயா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நிலைமையிலே, எந்த சூழ்நிலைகளிலே ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய தொடக்கத்தை, ஒரு ஆரம்பமாகும் அது அல்லது ஆரம்பிக்க போகிறோம், ஐயா அது தொடங்குமா தொடங்காதா என்று நினைக்கிற வேளைகளிலெல்லாம் கர்த்தர் உங்களோட பேச முடியும். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா, அதை நீங்கள் அறியீர்களா என்று கர்த்தர் நிச்சயமாய் உங்களோட கேட்க முடியும். நீங்கள் சொல்லணும், ஐயா அதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதமும் அதிசயமுமான காரியத்தை என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே, என் படிப்பிலே, என் பரீட்சையிலே, இந்த நாட்களிலே, வரப்போகிற கல்வி ஆண்டிலே எனக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீர் செய்கிறீர், செய்ய போகிறீர், செய்து கொண்டிருக்கிறீர், எனக்காக அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் என்பதை நான் அறிகிறேன் ஆண்டவரே, அதை நம்புகிறேன் ஐயா, அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்து உங்கள் வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிப்பு, விடுதலை, ஆரோக்கியம், வெற்றி, வெற்றி திருப்பு முனை உண்டாகும். மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இதோ இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். மைட்டி காட், ஹல்லேலூயா. உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய் பரீட்சை எழுத போகிற அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்புங்கள். கர்த்தர் இன்றே உங்களுக்காய் ஒரு புதிய காரியத்தை தொடங்கவும், அதை முடிக்கவும், அதை தொடங்கவும் முடிக்கவும் அவர் வைராக்கியமாய் இறங்குவார். அதை நீங்கள் அறியீர்களா என்று கேட்கிறாரே, நீங்கள் சொல்ல வேண்டும், அறிகிறோம் ஆண்டவரே. ஐயா, நீங்கள் எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற அற்புதங்களை
அற்புதங்களின் தேவன் என் பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, என்னுடைய படிப்பு மற்றும் பரீட்சைக்காக நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வீர். இந்த வெற்றி திருப்பு முனை உண்டாகும் எங்கள் வாழ்க்கையிலே. பல நூறு முறை எங்கள் ஆசிரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள், என்னை பெற்றவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், என் உறவினர்கள், என் மீது பாசமுள்ள உறவினர்களும் சொல்லி இருக்கிறார்கள், இந்த பரீட்சை உன் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனையை கொண்டு வரும், இதை தவறவிட்டு விடாதிருங்கள் என்று எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நான் ஒருவேளை கவனம் இல்லாமல் இருந்த பிள்ளைகளும் இதிலே இருக்கிறோம், கவனத்தோடு இருந்தவர்களும் இருக்கிறோம். ஐயா, இது எப்படி இருக்குமோ, நான் எதிர்பார்த்த காரியம் சாதிக்க முடியுமோ முடியாதோ என்று நினைக்கிற பிள்ளைகள் இருக்கிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் இன்று ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு தொடங்கவும் முடிக்கவும் அதுக்கு ஆயத்தமாக்கவும் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் சீயோனுக்காகவும் சீயோன் வீட்டுக்காகவும் ஐயா வைராக்கியமாய் இறங்கினேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாய் இறங்குவார். அது நிச்சயமாய் நடக்கும், அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், ஐயா நாங்கள் அதை அறிகிறோம் ஆண்டவரே. என் தெய்வமே, என் தெய்வ பிள்ளைகள் அழகா சொல்லுங்க, தெய்வமே பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம். மைட்டி காட். நல்ல ஞானம் உள்ளவர்கள் தோற்று போவார்கள். ஐயா, புத்தியிலே ஞானம் உள்ளவர்கள், விசேஷித்த ஞானம் உள்ளவர்கள் ஒருவேளை தோற்று போகலாம். விசேஷமான கிருபைகளை பெற்றவர்கள், பயிற்சிகளை பெற்றவர்கள் தோற்று போகலாம். ஐயா, பணம் உள்ளவர்கள் ஒருவேளை மிகுதியான நாங்கள் ட்ரைனிங் எடுத்தோம், பயிற்சி எடுத்தோம், டியூஷன் எடுத்தோங்கிறவர்கள் கூட அச்சீவ் பண்ண முடியாததை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீர்கள். ஐயா, இது போன்ற ஆயத்தமான பிள்ளைகள் நிச்சயமாய் வெற்றி பெறட்டும். அதுபோல ஒருவேளை ஆயத்த குறைவுகளோடு நீங்கள் இருந்தாலும் இவர்களைப் போல் அவர்களைப் போல் நாங்கள் செய்ய முடியவில்லையே என்ற கலக்கம் உங்களுக்கு இருந்தாலும் நன்றாய் கவனியுங்கள் தேவ வார்த்தையை. அது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, உங்கள் ஞானத்தினாலும் அல்ல, புத்தியினாலும் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஏதோ புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் வழியே இல்லாத, வாய்ப்பே இல்லாத வெற்றி பெறுவதற்கான அல்லது ஒரு மேன்மையை பெறுவதற்கான அல்லது நான் எதிர்பார்க்கிற ஒரு ஹையர் லெவல் ரேங்கை அல்லது ஒரு மகா மேன்மையான அந்தஸ்து உள்ள மதிப்பெண்ணை உலகமே திரும்பி பார்க்கிற உற்றார் உறவினர்கள், ஊரார், உங்கள் கிராமமே அல்லது பட்டணமே, எங்கள் ராஜ்யமே, தமிழ் மாநிலமே திரும்பி பார்க்க வைக்க போகிற ஒரு மகிமையான காரியங்களை செய்வதற்கு அப்படி கொத்த வாய்ப்பே இல்லாத வனாந்தரங்களிலே வழியையும் அவாந்தரங்களிலே நீரூற்றுகளையும் உண்டு பண்ணுகிறது அவருக்கு லேசான காரியம். நிச்சயமாய் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்புங்கள், நம்புங்கள், உறுதியாய் நம்புங்கள், உறுதியாய் நம்பி அறிக்கையிடுங்கள். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். மைட்டி காட், ஹல்லேலூயா. இது கூட எப்படி இருக்கு பாருங்க, கர்த்தர் எனக்காக சொல்லுங்க. படிக்க போற பிள்ளைகள், பரீட்சை எழுத போற பிள்ளைகள் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக, என் இயேசு எனக்காக, எங்கள் இயேசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், முடிப்பார், முடிப்பார். என்னால எது எதெல்லாம் முடியாம இருக்கிறதோ, எது எல்லாம் எனக்கு பலகீனமா இருக்கிறேனோ, எந்த பாடங்களில் எல்லாம் ஒருவேளை என்னால் முடியாதோ என்று நான் கலங்கி கொண்டிருக்கிறேனோ, அவைகளில் எல்லாம் எனக்கு அற்புதங்களை செய்யும்படி பலகீனங்களிலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர் அந்த இடங்களிலே நின்று இந்த பலத்தை பூரணமாய் மைட்டி காட் பூரணமாய் விளங்க பண்ணுவார் என்று நம்புங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எங்கும் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க செய்கிற அற்புதங்களின் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். எங்கும் எல்லா இடங்களிலும் நீங்களா பெறுகிற வெற்றி அல்ல, உங்கள் பயிற்சியினால் முயற்சியினால் பெறுகிற வெற்றியும் அல்ல. இவைகள் எல்லாம் நல்லதுதான், அவைகள் எல்லாம் வேண்டும் தான். ஆனாலும் எங்கும் எல்லா இடங்களிலும்
உங்களை வெற்றி சிறக்க செய்கிற அற்புதங்களின் ஆண்டவர் உங்களோடே இருக்கிறார். மறந்து விடாதிருங்கள். ஓ மைட்டி காட், அவர் பலம் உள்ளவனுக்கும் பலம் இல்லாதவனுக்கும் உதவிகள் செய்கிறது அவருக்கு லேசான காரியம். சொல்லுங்கள், என் அப்பன் என்னோட இருக்கிற என் அன்பு இயேசு. சொல்லுங்க, எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எங்களை ஜெயம் எடுக்க செய்வார். எங்களை பலப்படுத்துகிற, சொல்லுங்க, எங்களை பலப்படுத்துகிற, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. பரீட்சை என்னையா பரீட்சை, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்ற நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, விசுவாசத்தோடு துணிந்து நில்லுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. புதிய காரியம் தொடங்குகிறது. மாற்றமே இல்லை. அது விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே பலன் செய்யும். கிரேக்கன் ஆனாலும் சரி, இஸ்ரவேலன் ஆனாலும் சரி, எந்த நாட்டானாலும் சரி, நிச்சயமாய் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் அது கிரியை செய்யும், அது பலன் செய்யும். மாற்றமே இல்லை. ஒரு 3 வழிமுறைகளை குறித்து நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். பரீட்சைக்கு போகிற பிள்ளைகள் தவறாமல் கவனியுங்கள். இதை ஜெப சிந்தையோடு, இதை ஒரு பிரசங்கத்தை கேட்டது போல் கேட்காமல், இதை முழுவதுமாய் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கேட்டு, என் தகப்பனே, என் ராஜாவே, Lord, you are the God of wisdom. You are the God of wisdom and knowledge. Oh mighty God, எல்லாம் உம்மாலே, இந்த உலகம் எல்லாம் உம்முடைய ஞானத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டதே. இந்த உலகத்தின் ஞானம் எல்லாம் உமக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறதே. கர்த்தாவே, நீ ஞானிகளுக்கு ஞானத்தையும், ஓ மைட்டி காட், அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். உம்மாலே அன்றி ஒருவனும் எந்த ஞானத்தையும், எந்த வாழ்க்கையையும், எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்காய் இறங்கும் கர்த்தாவே, கேளுங்க, எனக்காய் இறங்கும் ஆண்டவரே. இதுவரை செய்துவிட்ட தவறுகளை மன்னிங்கப்பா. இதுவரை நாங்கள் ஒருவேளை பாவிகளாய், துரோகிகளாய், தாறுமாறாய் தகப்பன் பேச்சை, தாயின் பேச்சை, என் ஆசிரியர்கள், என் போதகர்களின் பேச்சை கேட்காத ஒரு பாவியாய் நான் இருந்து விட்டு என்னை மன்னியும் ஆண்டவரே. கேளுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இப்படியாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிடுவீர்கள். எந்த தவறையும் குறித்து இன்று நினைத்துக் கொண்டிராதீர்கள். கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, நான் கேட்கிற காரியத்திலே இந்த இயேசு எனக்கு உதவுவாரா, உதவ மாட்டாரா என்றெல்லாம் கவலைப்படுவதற்கு உங்களுக்கு தேவையில்லாத காரியம். ஏனென்றால் நீங்கள் எத்தனை பெரிய பாவிகளாய் இருந்தாலும், கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் இருந்தாலும், எத்தனை தாறுமாறாய் நடந்த பிள்ளைகளாய் இருந்தாலும், இந்த இயேசு ரெவலேஷன் 3:20 படி, வெளிப்படுத்துதல் 3:20 படி உங்கள் வாசற்படியில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன் என்று சொன்னாரே. உங்களுக்குள்ளே அந்த அற்புதங்களின் ஆண்டவர் வந்து உங்களை பரிசுத்தமாக்குவதோடு அவருடைய பிள்ளையாய் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் கனவுகள், உங்கள் ஆசைகள், உங்கள் எண்ணங்கள், உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாய் கடந்து வருவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், மைட்டி காட், எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் தேவனுக்கு உங்க காரியங்களை தெரியப்படுத்துங்கள். இன்று அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு சிறு பிள்ளைகளே, ஓ என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் பாதைகளை செம்மையாக்குங்கள். உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேளுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளையும் நம்புங்கள், தேடுங்கள். பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிச்சயமாய் நீங்கள் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை பார்க்க போகிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், 3 காரியங்களை குறித்து நாம் சுருக்கமாய் பார்த்துவிட்டு தியானித்து ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே இது விசுவாசிக்கிற உங்களுக்கு
உங்களுக்குள்ளே பலன் செய்யும். உங்க விசுவாசத்தின்படியே ஆகும். விசுவாசிக்கிற உங்களுக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் பேசுகிற எல்லாம் தேவனுடைய வார்த்தை. விசுவாசிக்கிற உங்களுக்கு கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். பயப்படாதிருங்கள் என்ற சூழ்நிலையிலும். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற, போட்டியாய் இருக்கிற, உங்களை கேலியும் கிண்டலும் செய்கிற, உங்களை அற்பமாய் பார்க்கிற, உங்களை பயப்படுத்துகிற எல்லா காரியங்களை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. நன்றாக கவனிங்கள். 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். உங்கள் வழிகளில் எல்லாம் முதலாவதாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, உங்கள் வழிகளை எல்லாம், உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். நம்பர் 2, எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல் நீங்கள் வேண்டியவற்றை விசுவாசத்தோடு கேட்க கடவீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இது போன்ற காரியங்களை நீங்கள் கவனமாய் இருக்கும் பொழுது, தியானித்து ஜெபிக்கும் பொழுது, ஜெபித்து விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது, நிச்சயமாய் நீங்க எந்த லெவல்ல, எந்த மட்டத்தில் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் நடப்பிப்பார். அதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது பாயிண்ட் இது. உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிலே நம்பிக்கையாயிருங்கள். உங்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தரை நம்புங்கள். உங்களுக்கு இதுவரை ஒருவேளை அப்படி இப்படி இருந்திருக்கலாம். அது எப்படி ஆனாலும் சரி, அது மேலா இருந்தாலும் சரி, கீழா இருந்தாலும் சரி, பலமா இருந்தாலும் சரி, பலகீனமா இருந்தாலும் சரி, உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல், அதை குறித்து பயப்படாமல், அதை குறித்து சந்தேகப்படாமல், அதை நினைத்து சோர்ந்து போகாமல், நிச்சயமாய் உங்கள் முழு இருதயத்தோடும் இந்த நாட்களிலே கர்த்தரிலே நம்பிக்கையாய் இருந்து உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அதை இன்றே தொடங்குங்கள். இந்த பரீட்சை எழுத போகிற இந்த வாழ்க்கையிலே ஒரு தடுமாற்றமான, ஒரு பயம் நிறைந்த, அல்லது என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, ஐயா எப்படி சாதிக்க போகிறேன், எப்படி நான் நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது என்று 1000 கேள்விகளோடு நீங்கள் அல்லாடி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று முதல், இந்த அதிகாலை வேளை முதல் நீங்கள் நிச்சயமாய் உங்கள் வழிகளில் எல்லாம் நீங்கள் அவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்? அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை செவ்வையாக்குவார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது உங்கள் பாதைகளை, உங்கள் வழிகளை, உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை இந்த இயேசுவே செவ்வைப்படுத்துவார். உங்களோடு இருக்கிற உங்கள் உதவியாளரும் பரிசுத்த ஆவியானவரும் ஆகிய, உங்கள் துணையாளரும் தேற்றரவாளனும் ஆகிய பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு பலத்தை, ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை, அதற்கேற்ற அபிஷேகத்தை கொடுத்து உங்களை நடத்துவார். காரியம் உங்கள் வழிகளில் எல்லாம் இன்று முதல், அப்பா, என் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த காரியங்களை மன்னியும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஐயா, இனி இப்படி நான் நடக்க போவதில்லை. என் சகோதரிகளோடு, என் சகோதரர்களோடு நான் சண்டையிட்ட காரியங்கள், என் தாய் தகப்பன் சொல்லை, என் ஆசிரியரின் சொல்லை கேட்காமல் இருந்த பாவங்களை, குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் வழிகளில் எல்லாம் உம்மை நினைக்கிறோம் சுவாமி. இனிமேலும் நாங்கள் இந்த செல்லிலையோ அல்லது ஏதோ தாறுமாறான விஷயங்களோ, ஐயா, செல்லில தாறுமாறான காரியங்களை செய்கிறதோ அல்லது வேறு தாறுமாறான எண்ணங்களோ விருப்பங்களோ எங்களுக்கு இல்லாதபடி என் தெய்வமே, எங்கள் வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்துக் கொள்ளுகிறோம். ஐயா, எங்கள் பாதைகளை செம்மைப்படுத்துவீராக என்று நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நிச்சயமா உங்க பாதையை செவ்வைப்படுத்தும் பொழுது நீங்க இப்ப போயிட்டு இருக்க மாதிரி போயிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அவர் கொடுக்கிற லிப்ட், ஐயா, நான் இவ்வளவுதான் கிடைக்கும்னு நினைச்சேன், எனக்கு இவ்வளவு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, மார்க் கிடைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா கேள்விகளும் யாரோ எனக்கு அருகில் இருந்து சொல்லிக் கொடுப்பது போல் நான் என்னால் பரீட்சை எழுத முடிந்தது. இந்த மண்டைக்குள்ள, இந்த தலைக்குள்ள
எனக்குள்ள அந்த பதில்கள் எல்லாம் ஒரு நீருற்று பாய்வது போல் பாய்ந்து அற்புதமாய் எனக்கு பரீட்சையை எழுதுகிற ஞானத்தை, புத்தியை, கிருபையை என் ஆண்டவர் கொடுத்தார் என்று நீங்கள் சொல்ல முடியும். அப்படியே அவர் செய்து முடிப்பார். ஐயா, இந்த கேள்விகள் எல்லாம் எனக்கு தெரிந்தவைகளாகவே வந்ததே. நான் படித்து நான் அறிந்து போனவைகள் போன்று வந்ததே. எனக்கு ஒருவர் அருகிலே இருந்து சொல்லித் தருவது போல் சொல்லித்தரு. இந்த ஆச்சரியம் எல்லாம் எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் நினைத்ததை காட்டிலும் 2 மடங்காய், நான் நினைத்ததை காட்டிலும் 4 மடங்காய் மதிப்பெண்களை பெற்றேன். நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் அதிகமான நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை, அற்புதங்களை நடப்பிக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். பாருங்கள், 1 பேதுரு 5:6-7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மைட்டி காட், இந்த அற்புதமான வசனங்களை, வார்த்தைகளை எந்த மனிதனுடைய மூளையில் இருந்தும் பேசிவிட முடியாது. இந்த அற்புதமான காரியங்களை கர்த்தரே ஒரு பேக்கா மண்டையில் இருந்து என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதன் மூலமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் இன்று உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் என்ன செய்யலாம்? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றையும், பயத்தை, கவலையை, தடுமாற்றத்தை, பலகீனங்களை, எல்லா சோர்வுகளை அவர் மீது, இந்த இயேசுவின் மீது வைத்து விடுங்கள். ஆகையால் அவர் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே இதுதான் ஏற்ற காலம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் ஏற்ற காலம். இந்த காலத்தில் தான் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை உண்டாக போகிறது. இந்த காலத்தில் தான் கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல இறக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்புவீர்கள். மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. அவரே உங்களை விசாரிக்கும் பொழுது glory to the lamb of God. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். ஆதலினால் ஐயா, இன்று அன்பு தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும். கர்த்தரையே எப்பொழுதும் தாவீது சொன்னது போல அந்த அற்புதமான தேவ மனிதன், அற்புதமான இளைஞன், அற்புதமான அரசன் சொன்னது போல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நான் என்ன செய்தாலும், எங்கே போனாலும், எங்கே ஓடினாலும் கர்த்தரையே எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன். ஆதலினால் அவர் எனது வலது பாரிசத்திலே இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னது போலவே நீங்களும் சொல்ல முடியும். கர்த்தரே உங்களுக்கு சங்கீதம் 32:8 நானே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் வீண் வார்த்தைகள் அல்ல, இது எல்லாம் வாய் சவடால் அல்ல, வாய்ஜாலங்கள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. நன்றாய் கவனியுங்கள். நானே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, நீ செய்ய வேண்டிய காரியத்தை உனக்கு காட்டுவேன். இந்த கர்த்தர் உங்களுக்கு காட்ட முடியும். இதை படிக்க வைக்க முடியும். இதை படிப்பை உங்க மூளையிலே ஏற்ற முடியும். உங்க நினைவுகளிலே ஏற்ற முடியும். அந்த மெமரி பவரை அவர் இன்கிரீஸ் பண்ண முடியும். ஓ மைட்டி காட், அவரே அவைகளை பெருக்க முடியும். ஓ கடற்கரை மணல் அத்தனையான ஞானத்தை, அறிவை, விருத்தியை உங்களுக்கு கொடுக்க முடியும். மைட்டி காட், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ செய்ய வேண்டிய காரியத்தை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து. ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னைக்கு தேவை உங்க பரீட்சை நேரத்திலே அவருடைய உதவி. எப்படியாய் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த தேவையில் உதவாமல் எப்பொழுது உதவ போகிறார்? நம்புங்கள், விசுவாசியுங்கள், அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். நம்புங்கள். ஐயா, இந்த பாவ அறிக்கை ஜெபம் செய்த நீங்கள் ஒவ்வொருவரும் யாராயிருந்தாலும் சரி, எந்த சபையேரா, எந்த
மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மீது அவர் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். இன்று நீங்கள் அவரை முழுமனதோடு பிடித்துக் கொண்டவர்களே ஆனால் பாருங்கள், இரண்டாவதாக எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் நீங்கள் இதை விசுவாசத்தோடு கேட்க கடவன். ஆண்டவரே, உங்க பிள்ளை வந்திருக்கப்பா, டாடி உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் என்னை மன்னித்திருக்கிறீர், பாவங்கள் அற என்னை கழுவி இருக்கிறீர், இனி நான் பாவியா இருக்க போவதில்லை, இனி கீழ்ப்படியாத ஒரு பிள்ளையாய், என் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத ஒரு பிள்ளையாய் இருக்க போவதில்லை, தாய் தகப்பனுக்கும் எங்கள் வீட்டாருக்கும் எங்கள் சபையிலும் நற்சாட்சி உள்ள பிள்ளையாய் வாழுவேன், எனக்கு நீர் இன்று உதவி செய்ய வேண்டும். ஐயா, உம்முடைய வார்த்தைகளினால் நீர் எங்களோட பேசுகிறீரே, எங்களை பேதைகளாய் இருக்கிற எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும் மாற்றும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்க முடியும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து அது பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 130 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தின் பிரசித்தம், ஹல்லேலூயா, அதுக்கு இருக்கக்கூடிய கிருபையும் மேன்மையும் மகிமையும் உங்களுக்கு வெளிச்சம் தந்து, தர வேண்டிய எல்லாவற்றையும் தந்து, ஞானத்தை புத்தியை விவேகத்தை மெமரி பவரை, பரீட்சையில் ஸ்டடி பவர், ரைட்டிங் பவர் எல்லாத்தையும் தந்து பேதைகளை நல்லா கவனிங்க. அந்த லெவலுக்கு, அந்த உயரமும் உன்னதமான லெவலுக்கு மார்க் எடுக்க முடியாத பேதைகளை, மைட்டி காட், எப்படி தப்புவேனா தப்ப மாட்டேனா என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பேதைகளையும் உணர்வுள்ளவர்களாக்கும். ஹல்லேலூயா. மேன்மையை கொடுக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. வெற்றியை, விடுதலையை, ஆச்சரியமான வெற்றி திருப்பு முனையை கொடுக்கும். ஹல்லேலூயா. நீதி 1:7 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருக்கு பயப்படுதலே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மைட்டி காட், கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்க ஞானம் ஆரம்பமாகிவிடும். இந்த பரீட்சை காலங்களிலே பிள்ளைகள் தீவிரமாய் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். தீவிரமாய் இந்த நாட்களிலே பிடித்து பொருந்தனைகளை செய்யுங்கள். பொருந்தனைகளை, பெரிய பொருந்தனைகளை செய்யுங்கள். ஐயா, இன்று நீர் எங்களுக்கு இப்படியாய் செய்ய வேண்டும் சுவாமி, உம்முடைய சமூகத்திலே வருகிறேன் சுவாமி, நீர் இப்படியாய் செய்ய வேண்டும், நான் அதை விசுவாசிக்கிறேன், விசுவாசித்து இவைகளை நான் பொருந்தனையாய் உமக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே, இனி நீதியோடும் உண்மையோடும் ஞானத்தோடும் நடப்பேன் என்று தைரியமாய் சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. மைட்டி காட், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, இன்னும் யாக்கோபு 1:5 யாக்கோபு இப்படியாக உறுதியாய் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய. ஐயா, ஒருவன் ஞானத்தில் அல்லது அறிவில் அல்லது இந்த காரியங்களில் ஒரு குறைவோட இருந்தீங்கன்னா யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய. நேற்று வரைக்கும் நீ நல்ல பையன் இல்லலாடா, நேற்று வரைக்கும் இந்த தப்ப செய்திய, நல்ல புள்ள இல்லையே, நல்ல மகள் இல்லையே, உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன், வெளியே போ, நீ என்கிட்ட பேசாத, என்கிட்ட நீ ஜெபிக்காத, என்கிட்ட நீ வராத என்று உங்களை கடிந்து கொள்ளுகிற ஆண்டவர் அல்ல. நிச்சயமாய் அவர் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய, ஒருவரையும் குறை சொல்லி தண்டிக்க அல்லது கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது மைட்டி காட், தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் வேண்டிக் கொண்டது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தரே சொல்கிறார். ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, கவனியுங்கள். ஆனாலும் நீங்கள் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேளுங்கள், விசுவாசத்தோட கேளுங்கள். அப்படி நீங்கள் விசுவாசத்தோட கேட்காம நீங்க தவறாதபடி விசுவாசத்தோட கேட்டீங்கன்னா நீங்க கேட்ட காரியத்திலே மகா பெரிய வெற்றியை அவர் கொண்டு வருவார். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேளுங்கள். ஆண்டவரே, நான் இப்படி
இப்படியாய் மாற வேண்டும். நல்ல ஒரு தேவனுக்கு சாட்சி உள்ள பிள்ளையாய் மாற வேண்டும். ஒரு நல்ல டாக்டராக, ஒரு நல்ல இன்ஜினியராக எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மாவட்டத்திலே, எங்கள் ஸ்கூல்ல, ஓ லார்ட், எங்கள் மாநிலத்திலே எனக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். இப்படியாய் நான் நினைக்கிற காரியத்திலே ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்கும் பொழுது அது எப்படியாகிலும் கர்த்தர் அதை நிச்சயமாய் உங்களுக்கு வாய்க்க செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நீதிமொழிகள் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் இருந்து அறிவும் புத்தியும் வரும். கர்த்தரே ஞானத்தை தருகிறார், அறிவை, படிப்பை, அதற்கேற்ற ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று பாருங்க, அவர் இப்பொழுது சொல்லுகிற வாய் நின்றுனா அவர் சொல்லுகிற வசனங்களில் இருந்து உங்களுக்கு அறிவும் புத்தியும் வரும். அது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னாரே. இப்படியாய் கேளுங்கள், இப்படியாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அவர் வாய் நின்று வந்த வார்த்தைகளை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது, பயபக்தியோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே அறிவும் புத்தியும் வரும். நீங்கள் நிச்சயமாய் மகா பெரிய சாதனைகளை செய்வீர்கள். நன்றாக கவனியுங்கள். மூன்றாவதாக, என் அன்பு தேவ பிள்ளைகளை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஐயா, கர்த்தருக்கு பிரியமானது நீ அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுகிறது. கர்த்தருக்கு பிரியமானது நீங்கள் அவரோடு அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவது, அவருடைய மனவாட்டிகளாய் மாறிவிடுவது, அவரை நெருங்கி சேருவது. முதலாவது ராஜ்யத்தையும் அவரையும் அவருடைய நீதியையும் அந்த வழிமுறைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல பிரமாணங்களையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதிலே மாற்றமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. ஓ மைட்டி காட், நிச்சயமாய் இப்படியாய் உங்களுக்கு என்ன பகலிலே என்ன தேவை, இரவிலே என்ன தேவை, பரீட்சையிலே என்ன தேவை, வாழ்க்கையிலே என்ன தேவை, இன்றியுள்ள என்ன தேவை, எல்லாவற்றையும் அவரே கொடுப்பார். மைட்டி காட், அவரே ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியையும் உங்களுக்கு கொடுப்பார். மைட்டி காட், பொன்னு மிகுதியான முத்துக்கள் உண்டு உலகத்தில், ஆனால் அறிவு உள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தினம். அப்பொழுது மைட்டி காட், நீங்கள் அப்படியாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எவற்றை எதிர்பார்க்கிறீர்களோ, எவற்றை வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ, கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ, அவைகளை எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. நீங்களோ அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை கர்த்தருடைய கரத்தில் இருந்தே பெற்றுக் கொள்ளுவீர்கள். மாற்றமே இல்லை. குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெயமோ குதிரைகளால் வருகிறது அல்ல, அல்லது குதிரை வீரர்களால் வருகிறது அல்ல, எந்த ஞானத்தினாலும் புத்தியினாலும் பலத்தினாலும் பலாத்கிரமத்தினாலும் வருகிறது அல்ல. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. மைட்டி காட், அப்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமும் அற்புதமுமான காரியங்கள் நடக்க போகிறது. இதோ இந்த செய்தியை உங்களுக்காக தயாரிக்கவும் நிகழ்ச்சியை தாங்கவும் செய்த ஆன்லி, சிஸ்டர், மரியாதைக்குரிய என் அன்பு சகோதரி, ஒரு காலத்தில் நல்ல பிரின்சிபாலாய் இருந்த அற்புதமான சகோதரி ஆன்லி ஏர்னஸ்ட் என்கிற அன்பு சகோதரியையும் அவருடைய குடும்பத்தையும் நாங்கள் இப்பொழுது நினைக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. எண்ணி முடியாத அதிசயங்கள் அங்கே சீக்கிரமாய் நடக்கும்படியாய் சகல ஞானத்திலும் புத்தியிலும் விவேகத்திலும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மைட்டி காட், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு வார்த்தையை உங்களுக்காக சொல்லுகிறேன். நிச்சயமாய் இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். நிச்சயமாய் இந்த 3 காரியங்களையும் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள்.
ஐயா, உங்கள் வழிகளில் எல்லாம் தேவ பிள்ளைகளே நீங்கள் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் நம்பர் 2 விசுவாசத்தோடே அவரை பார்த்து நோக்கி கதறுங்கள். மூன்றாவதாக, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நீங்கள் நிச்சயமாய் ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். தொடர்ந்து உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்கள் ஆச்சரியமும் அதிசயமுமாய் தேவனுடைய வார்த்தை சொன்னது போலவே எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நடக்க போகிற நம்முடைய திருச்சிராப்பள்ளி திருச்சி 3 நாள் பெரிய கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கன்னியாகுமரியிலே நடக்க போகிற கடமலை குன்று, குளச்சல் மற்றும் முழுக்கோடு மற்றும் பாருங்கள் செட்டிக்குளம் போன்ற பகுதிகளிலே தொடர்ந்து நடக்க போகிற அற்புதமான திறந்த வெளி மைதான கூட்டங்களுக்காக நிச்சயமாய் ஜெபியுங்கள். முடிந்தவர்கள் அதற்காக உதவி செய்ய தவறிவிடாதிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். நாளை காலை இதே ஜெபத்தின் தொடர்ச்சி இருக்கும். நீங்கள் நாளை காலை உள்ள பிரேயரையும் பார்க்க மறந்து விடாதிருங்கள். அதுல முழுவதுமாய் பிரார்த்தனை மாத்திரமே இருக்கும். இதை பார்த்துவிட்டு அதை பார்க்க மறந்து விடாதிருங்கள். உடன் ஜெபியுங்கள். கர்த்தர் மகா அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் என் தகப்பனே, இந்த பிள்ளைகளை யார் யார் பலகீனத்திலும் சோர்வுகளிலும் யார் யார் சந்தேகங்களிலும் குழப்பங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் அற்புதம் நடக்கும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியம் நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கிருபை பரீட்சை எழுதிவிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் உம்முடைய கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. ஐயோ, அப்படியா எழுதிவிட்டேனே, என்ன நடக்குமோ தெரியவில்லை. இந்த காலங்களை வீணாக்கி விட்டேனே, என் வாழ்க்கையிலே, என் பரீட்சையிலே, என் பரீட்சை முடிவிலே என்ன நடக்குமோ தெரியவில்லை என்று கதறுகிற பிள்ளைகளுக்கும் கூட மரித்து 4 நாளாய் போய் நாரி போன சரீரத்தையும் உயிரடைய செய்த தேவ வல்லமை, mighty God, சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின தேவ மகிமை, மாறாவின் கசப்பை மதுரமாயும் தித்திப்பாய் மாற்றின தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இறங்கி வரும்படியாய் இந்த பிள்ளைகள் எல்லாம் அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை, மகிமையான மதிப்பெண்களை, மதிமையான வெற்றி திருப்பு முனைகளை, மாற்றங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் கொய்த்த பெரிய காரியத்தை செய்யும்படியாய் ஐயா, நாளை காலையிலும் இந்த காரியங்களை குறித்து அதிகாலை வேளையிலே தியானிக்க ஜெபிக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க பேசின நல்ல வார்த்தைகள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையிலே பலிக்கட்டும். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிக்கும். இந்த செய்தியை அநேகருக்கு மறுபடியும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியுமாய் இந்த ஜபத்தை கேட்டு தியானியுங்கள். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். ஆச்சரியமும் அதிசயமுமான, அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத மேன்மையான இடங்களில் அவர்களுக்கு பங்கையும் பாத்தியதையும் செய்வார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்களோ கர்த்தருக்கென்று உயர்ந்து உன்னதங்களிலே பறப்பீர்கள். கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாய் மாறுவீர்கள். கர்த்தர் அப்படியாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென்.